தெரியுமா? ஒரு விரக்தியோட வாழ்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரீசன், அவங்க நினைக்கிறது மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அமையல, தன்னுடைய பிசினஸ் அமையல, தன்னுடைய எதிர்காலம் அமையலன்னு நினைச்ச உடனே நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வாக்கப்பட்டுட்டாங்கன்னா முடமாய் மாற்றப்பட்டார்கள். ஆனா நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யார் அப்படிப்பட்ட ஒரு முடமான ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்தாலும், நான் இப்படி நினைச்சேன், இதை நினைச்சுதான் நான் படித்தேன், இதை நினைச்சுதான் நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன், இதை நினைச்சுதான் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நான் நுழைஞ்சேன், ஆனா நான் நினைச்சது மாதிரி அங்க ஒண்ணுமே இல்லை, நான் நினைச்சது மாதிரி என் கணவன் இல்லை, நினைச்சது மாதிரி என்னுடைய வேலை இல்லை, நினைச்சது மாதிரி என்னுடைய வருமானம் இல்லை, அதனால சோர்ந்து போய் முடமாக்கப்பட்டு அவ்வளவுதான், நமக்கு வாச்சது இவ்வளவுதான், நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு யாரும் முடமாகி படுத்து கிடந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, உங்கள் நினைவு அவர் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. அவர் நம்மை நடத்துகிற பாதை நமக்கு பிடிக்காததா இருந்தாலும், நம்ம நினைக்காததா இருந்தாலும், நம்முடைய கற்பனைக்கு எட்டாததா இருந்தாலும், அந்த பாதையினுடைய முடிவு பார்வோனுக்கு முன்பாக நம்மை தலைவனாய் தலைவியாய் நிறுத்தும் என்கிறதை மறக்கவே வேண்டாம். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென்.